2 வருடத்துக்கு மேலாக செய்யும் உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக இன்றைய நாடுங்கள் உங்கள் கிரயோன் ஃபினான்ஷியல் சர்வீஸை. பலாலி விமான நிலையத்திலிருந்து சர்வதேச நாடுகளுக்கு விமான பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 20 மில்லியன் ரூபாய் செலவில் பலாலி விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பலாலி விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். வடக்கின் அபிவிருத்தியில் அரசாங்கம் உயர் முன்னுரிமை கொடுப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விமான நிலையம் பிராந்தியத்தில் பாரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்தில் A320, A321 விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதை 3500 மீட்டராக விரிவாக்கப்படும். இதன் மூலம் இந்தியா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், மத்திய கிழக்கு மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட 7200 கிலோமீட்டர் சுற்று வட்டத்திற்குள் இருக்கும் நாடுகளுக்கான நேரடி விமான சேவைகளை இங்கிருந்து நடத்த முடியும். இதன்போது ஓடுபாதை அபிவிருத்தியை முன்னுரிமை கொடுத்து முதல் கட்டமாக மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். அருகிலுள்ள கட்டடங்களை தற்காலிகமாக புறப்படுகை மற்றும் வருகை முனையங்களாக பயன்படுத்தலாம் என்றும் அவ்வாறான நடைமுறை பல நாடுகளில் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நிரந்தர முனைய கட்டடங்களை இரண்டாவது கட்ட அபிவிருத்தி பணிகளின் போது கட்ட முடியும் என்றும் முதலில் விமான நிலையம் கணிசமான விமான போக்குவரத்தை இருந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது விமான நிலையத்திற்கான மின்சாரம், குடிநீர் வசதிகள், வீதி எரிபொருட்கள், களஞ்சியப்படுத்தல் வசதிகள் தொடர்பாகவும் நீண்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வடக்கில் உள்ள மக்களுக்கு அதிகளவு நன்மைகள் கிடைக்கும் என்றும் வணிகம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடையும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார்.